guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 33. எபிசோடு 32 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கார்லி இந்த டெஸ்ட்டை ஒரே அட்டாக்ல முடிக்கணும்னு மேலே இருந்து ஒரு முரட்டை அட்டாக்கை லான்ச் பண்ணுறாங்க. அந்த பெரிய ஆரா பிளேடு சும்மா ஒரு செவுறு மாதிரி கீழே விழுது. கார்லி கொலோசல் பிளேடுங்கிற அவங்களோட ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் ட்ரைனிங் ஹால்லேயே சும்மா ஓவர்வீல்மிங் ஃபோர்ஸோட வெடிக்குது. அந்த இம்பாக்டில் ரூம் ஃபுல்லாக தூசியும் ரூனிசுமாக மாறுது. ஒரு மித்ரல் வெப்பனால் மட்டும்தான் இந்த அட்டாக்கை தாங்கி உடையாமல் இருக்க முடியும்னு நம்மளால் ரியலைஸ் பண்ணுறான். இவ்வளவு பெரிய அட்டாக்கையும் நம்ம ஆளோட வெப்பன் தாங்கினதை பார்த்து நம்ம ஆளோட பிளேடு நிஜமாவே செம்ம குவாலிட்டின்னு கார்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம ஆள் அந்த வழியிலையும் கெத்தா சிரிச்சுக்கிட்டு தன்னோட கவுண்டர் அட்டாக்கை ரெடி பண்ணுறான். நம்ம ஆளோட கவுண்டர் அட்டாக் அவங்களோட ஸ்ட்ரைக்கை மீட் பண்ணி செம்ம வயலண்டாக வெடிக்குது. அந்த இடமே சும்மா ரெண்டாக பிளந்து கிடக்குது. ஒரு கிரிம்சன் நைட் கூட ஃபைட் பண்ணிட்டு அசூர் நைட் மாதிரி ஆக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு மூச்சு வாங்கிக்கிட்டே ஃபீல் பண்ணுறான். மாலு ரிலாக்ஸ் ஆகிற கேப்பில் நீ இன்னும் சேஃப் ஆகலை, உன்னோட கார்டை கீழே இறக்காதன்னு கார்லி வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்மளால மிஸ் பண்ண அந்த பெரிய டேஞ்சர் ஞாபகம் வருது. கார்லியோட ஆரா பிளேடு அவ்வளோ பெருசாக இருக்குது. சில்வர் நைட்டுன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள கொலோசல் பிளேடுன்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சதும் நம்மளால செம அலர்ட் ஆகுறான். அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்கோட பேலன்ஸ் ஃபோர்ஸ் அந்த ஹாலையை கிழிச்சிக்கிட்டு வருது. இந்த டிலேடு அட்டாக் ஸ்ப்ரெட் ஆகுறத கார்லியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. எவ்வளவு பவரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு இப்போதான் அவங்களுக்கே புரியுது. இந்த ரூனிஸுக்கு நடுவில் நம்ம ஆளோட ஸ்வாட் அப்படியே இருக்கு. நம்ம ஆள் எப்படியோ அந்த அட்டாக்கை தாங்கிட்டான்னு அது ப்ரூவ் பண்ணுது. அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய வேவ் மாதிரி சுற்றி வருது. பவரை குறைச்சி யூஸ் பண்ண மறந்துட்டோமேன்னு கார்லி அவங்களே திட்டிக்கிறாங்க. அப்போ ஏதோ தப்பாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி உடனே உஷாராகிறாங்க. இந்த ட்ரைனிங் ஹாலை சும்மா இடிஞ்சு விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த ரூனிஸுக்குள்ளே இருந்து நம்ம ஆள் வெளியில் வரான். அடிபட்டு இருந்தாலும் இன்னும் உசுரோட தான் இருக்கான். இப்போதைக்கு நம்மளோட இந்த ஆக்டிங்க்கு இந்த இன்ஜுரியே போதும்னு டிசைட் பண்ணுறான். நம்ம ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள ஏமாத்திடுச்சுன்னு மனசுக்குள்ளேயே செம்ம ஹாப்பி. இந்த ஃபைட்டில் அந்த ட்ரைனிங் கிரவுண்டு சும்மா சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இந்த அட்டாக்கை தாங்கினதுக்காக கார்லி நம்ம ஆளை நிஜமாவே மனசார பாராட்டுறாங்க. இவ்வளோ பெரிய அட்டாக்கை இவன் தாங்குவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு டைமாக அவங்க முகத்தில் ஒரு ரிலீஃப் வந்து கெத்தாக சிரிக்கிறாங்க. நம்ம ஆள்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஆள் சடனாக கீழே மயங்கி விழுந்துடுறான். கார்லி செம்ம பேனிக் ஆகி நம்ம ஆள்கிட்ட ஓடி வராங்க. உசுரோட தான் இருக்கானான்னு செக் பண்ணுறாங்க. நம்ம ஆளை தூக்கும்போது தான் உள்ள செம இன்டர்னல் இன்ஜுரி ஆகிருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்களோட ஆரா பவர் நம்ம ஆளுக்கு ரொம்ப ஓவரா போயிடுச்சோன்னு ஃபீல் பண்றாங்க. உடனே தன்னோட பவுச்சில் இருந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பவர்ஃபுல்லான போசனை ஓப்பன் பண்றாங்க. ஹவுஸ் ட்ராக்கரோட ஸ்ட்ராங்கஸ்ட் போசனை கொடுத்து இதை மெதுவா குடின்னு சொல்றாங்க. இந்த மெடிசன் உடனே நம்மளால கியூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்மளால சீக்கிரட்டா தன்னோட ஹீலிங் ஃபேக்டரை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஏன்னா இப்போ போசன் குடிச்சதுனால ஹீல் ஆகுறான்னு அவங்க நினைச்சுப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிசெப்ஷனோட ஒவ்வொரு ஸ்டெப்பும், அதாவது ஹீலிங்கை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணது தானே நினைக்கிறான். இப்படி தன்னோட பவரை மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தா இப்போதைக்கு நம்மளால ரீசெண்டாக அசூர் நைட்டா மாறினவன் தானே எல்லாரும் நம்புவாங்கன்னு நம்மளால பிளான் பண்றான். கொலோசல் பிளேடு அட்டாக் வரும்போது அதை டிஃபெண்ட் பண்றதை விட்டுட்டு கம்மியான கார்டோட அந்த அட்டாக்கை நேராக வாங்கினது நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த அட்டாக் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் இருந்தது நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த தயக்கத்தால தான் இந்த டிசெப்ஷன் இன்னும் ஈஸியாக முடிஞ்சதுன்னு ரியலைஸ் பண்றான். ஓப்பனா ஆரா யூஸ் பண்ண முடியாதனால தான் கார்லியோட ஆராவை கொஞ்சம் தன்னோட உடம்புக்குள்ள ஏற்றிக்கிட்டு அந்த இன்டர்னல் டேமேஜ் மூலமா ஆக்டிங்கை இன்னும் ரியலா காட்டினான். நம்ம ஆள் ஆரா யூஸ் பண்ணுறான்னு கார்லிக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் தன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் நம்ம ஆளுக்கு இந்த இன்ஜுரி வந்துருந்துன்னு அவங்க நினைப்பாங்கன்னு நம்ம ஆள் கெஸ் பண்ணுறான். நம்ம ஆள் ஏந்திரிச்சு உட்காந்ததும் இப்போ பரவாயில்லையான்னு கார்லி ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. நம்ம ஆள் ரொம்ப டீசெண்டாக தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ எனக்கு ஓகே தானே கன்ஃபார்ம் பண்ணுறான். இதை கேட்டதும் கார்லி ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப மரியாதையாக தலையை அசைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆளுக்கு ஒரு பர்சனல் ஆஃபர் தராங்க. இனிமே நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிடலாம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அட்லாஸ் சிட்டிக்கு வெளியில இருக்கிற ஒரு சீக்ரெட்டான இடத்துல அவங்களுக்காக ஒரு சீக்ரெட் கேரேஜ் வெயிட் பண்ணுது. உள்ள போனதும் கார்லி நம்ம ஆளுக்கு ரேரான இம்போர்ட்டட் டீ கொடுத்து ரொம்ப அன்பா ட்ரீட் பண்றாங்க. ஹவுஸ் ட்ராக்கரோட ஹெட் கூட ஒரு தடவை இப்படிதான் டீ கொடுத்து தன்னை ஐஸ் வைக்க ட்ரை பண்ணார்னு நினைச்சு தன்னோட வேல்யூ எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்மளால ஃபீல் பண்றான். இந்த கேரேஜ் ஸ்டெல்த் மேஜிக் மூலமா யாருக்கும் தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஒரு கார்டியன் நைட்டோட கேரேஜ் இந்த மாதிரி சீக்கிரட்டா தான் இருக்கும்னு கார்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
ஒரு டூயலுக்கு கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இப்போ சிட்டிக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்கன்னா ஏதோ ரொம்ப சீக்கிரட்டான மேட்டர் தான் பேச போறாங்கன்னு நம்மளால கெஸ் பண்றான். சாட்டர்நைட் பத்தின மேட்டர் தான் கார்லி ஓப்பனா சொல்லி அந்த மூடையை சீரியஸா மாத்துறாங்க. ஏபல் டிராக்கரை தடுத்து நிறுத்த எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. உங்களோட சொந்த பிரதரையை ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு நம்மளால கேட்டதும் அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆகுறாங்க. நடுவில் நடக்கிற பிரச்சனையில் ஹவுஸ் டிராக்கர் எப்போ நியூட்ரலாக தான் இருக்கணுன்றது தான் ரூல். ஆனால் வென்சியாவுக்கு எதிராக ரோமுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரூலை ஏபல் பிரேக் பண்ண போறான்னு கார்லி ரிவீல் பண்ணுறாங்க. ஏபல் அதுக்குள்ளே தன்னோட மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டானான்னு நம்மளுக்கு செம ஷாக் ஆயிடுது. இது 4 சீசன் கேசிலுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் இதை அலோவ் பண்ணுறாங்கன்னு கார்லி ஆன்சர் பண்ணுறாங்க. 4 சீசன் கேசில் இப்போ 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. பிராம்ப் எம்பையர் எல்டர்ஸ் ஏபிளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சில எல்டர்ஸ் நியூட்ரலாக இருந்தாலும் அவங்களோட கன்சர்வேட்டிவ் மைண்டால் ரோமோ அவங்கள ஈஸியாக வளர்ச்சிடும்னு நம்மளால ரியலைஸ் பண்ணுறான். கார்லியும் அதை ஒத்துக்கிறாங்க. ஏபல் எந்த மாதிரி லெவரேஜ் யூஸ் பண்ணுறான்னு நான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவனை இப்போ நிறுத்தலைன்னா சீக்கிரம் பெரிய வார் வந்துடும்னு கார்லி வார்னிங் கொடுக்குறாங்க. நம்மளால உடனே பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்க்குறான். அவங்க சொல்கிற வார்னிங் நம்மளால பார்த்த ஃபியூச்சர் கூட அப்படியே மேட்ச் ஆகுது. டைம் லைனில் ஹவுஸ் டிராக்கர் முழுசாக ஏபலோட கண்ட்ரோலுக்கு போய் ரோம் கூட சேர்ந்து கான்டினென்ட்டையே ஒரு பெரிய வாரில் தள்ளிட்டாங்கன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது. வரப்போகிற இந்த பெரிய அழிவை நினச்சி தான் நான் இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு கார்லி சொல்கிறாங்க. ஏபலை தடுத்து நிறுத்த நான் ஒரு புது ஃபோர்ஸை உருவாக்க போறேன்னு கெத்தா டிக்ளேர் பண்றாங்க. ஏபல் கொஞ்சம் கொஞ்சமா ஹவுஸ் டிராக்கரோட லீடர்ஷிப்பை கண்ட்ரோல் பண்றான். ஆனா உண்மையான நைட் ஸ்பைவருக்கு பதிலா ஜஸ்டிஸுக்கு தான் சர்வ் பண்ணணும்னு கார்லி இன்னும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த பிரின்சிபலை ஃபேஸ் பண்ணி 4 சீசன் கேசில் இருக்கிற காமன் நைட்ஸ் எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போறேன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க நம்ம ஆளை கம்பல் பண்ணல. நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன், பியூர் பிளட் அவக்கேனாரு, உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளை யோசிச்சு முடிவு பண்ண சொல்றாங்க. நம்மால அவங்கள அப்படியே பார்க்குறான். இவங்க நிஜமாவே என்ன மாதிரியான ஆளுன்னு இப்போ நம்ம ஆளுக்கு முழுசாக புரியுது. இவங்க ரொம்ப பிரின்சிபலானவங்க. பெரிய நல்லது நடக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறுவாங்க. ஆனால் பேசிக்காக இவங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு புரிஞ்சுக்கிறான். சோஷியல் பிளேட் அட்டாக் வரும்போது இவங்க லைட்டாக தயங்குனது நம்ம ஆளை காயப்படுத்திடக்கூடாதுங்கிற அக்கறையினால தான் இப்போ ரியலைஸ் பண்ணுறான். நம்ம ஆளை பொறுத்த வரைக்கும் கார்லி வெளியே பார்க்க ஸ்ட்ராங்கான நேர்மையான ட்ராக்கர் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடானவங்க. நீ என் கூட சேர்ந்தா உன்னை துரோகின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்னு கார்லி வார்னிங் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளால உடனே எழுந்திரிச்சு நிற்கிறான். நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். நான் இன்னும் சின்ன பையனா இருந்தாலும் உங்க நைட்ஸ்ல ஒருத்தனா சேர்றது எனக்கு பெரிய ஹானர்னு கேட்கறான். ஆளோட பதிலை கேட்டு கார்லி தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளு வல்ஹல்லா ரிசர்ச் காம்ப்ளெக்ஸுக்கு போறான். தன்னோட பழைய லைஃப்ல தெரிஞ்சதை விட கரப்ஷன் ரொம்ப முன்னாடியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்றான். வார் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பவரை பில்டு பண்ணுறதுக்காக ஏபல் கண்ணில் படாமல் சீக்கிரமாக ஹவுஸ் டிராக்கரை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இப்போ கார்லிக்கும் அதே கோல் தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் இனிமே ஹவுஸை விட்டு போகணும்னு அவசியமே இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுறான். உள்ளேயே இருந்தால் ஏபலை ஈஸியாக வாட்ச் பண்ணலாம். கார்லி அவளோட அட்டென்ஷனை கவர் பண்ணிப்பாங்கிறதுனால இது ஐடியலான பிளான்னு நினைக்கிறான். ஏபலுக்கு ஈக்குவலாக கார்லியால் மட்டும் தனியாக பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு அஃபீஷியல் நைட் ஆகி அவங்க கூட நின்னா ஏபலை ஈஸியாக பீட் பண்ணிடலாம்னு லாஜிக்காக யோசிக்கிறான். ஒரு ப்ராப்பரான நைட் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போட வேண்டி இருக்கேன்னு நம்மளுக்கே செம்ம டயர்டாக இருக்கு. சிஸ்டம் கொடுத்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி அது மார்க் பண்ண அந்த டெஸ்டினேஷனுக்கு வரான். அந்த பெரிய சென்ட்ரல் லைப்ரரியை ரீச் பண்ணுறான். இதுதான் டெர்க்கினோட சீக்ரெட் அச்சீவ்னு நம்புகிறான். வால்ஹல்லாவுக்கு வந்ததோட மெயின் ரீசனே இதுதான். உள்ள ஏதாவது ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்கும்னு செம்ம எக்ஸைட்டடா லைப்ரரிக்குள்ள என்ட்ரி ஆகுறான். டர்க்கினோட சீக்ரெட் ஆர்ச்சிவ்ஸை ரீச் பண்ணிட்டேன்னு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுது. ஆனா சுத்தி பார்த்தா வெறும் பழைய புக்ஸ் இருக்கிற ஒரு சின்ன ரூம் தான் அங்க இருக்கு. இதை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். இந்த ஆர்ச்சிவ் ரொம்ப சின்னதாகவும் யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். அப்போதான் சிஸ்டம் கீழே ஒரு ஹிடன் அப்டேட் லொகேஷனை டிடெக்ட் பண்ணுது. கீழே இருந்து ஒரு பெரிய லைட் அப்படியே முரட்டுத்தனமா வெடிச்சு மேலே வருது. என்னடா நடக்குதுன்னு புரியாம நம்மளால மேலே பார்க்கறான். டர்க்கன் டிராக்கரும் ஒரு சிஸ்டம் யூசர் தானே சிஸ்டம் ரிவீல் பண்ணுது. அவரோட ஆர்ச்சிவ்ஸை நம்ம ஆளோட ஆர்ச்சிவ்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சிஸ்டம் மூலமா மட்டும்தான் பார்க்க முடிஞ்ச ஒரு ஹிடன் ஷெல்ஃப் அங்கே ஓப்பன் ஆகுது. சிஸ்டம் டர்க்கினோட சீக்ரெட் ஆர்ச்சிவ்ஸை நம்ம ஆள் கூட லிங்க் பண்ணி பர்மனெண்ட் ஆக்சஸ் கொடுக்குது. எல்லாமே கேட்டகரி வைஸாக சூப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போதைக்கு மற்ற மேனுவல்ஸை விட்டுட்டு நான் சீக்கிரமாக க்ரோ ஆகுறதுக்கு எந்த புக் யூஸ் ஆகுமோ அதை மட்டும் காட்டுன்னு சிஸ்டம் கிட்ட கேட்குறான். சிஸ்டமும் அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்ட் மேட்ச் ஆகுற ஒரே ஒரு புக்கை காட்டுது. அந்த ஷெல்ஃபில் இருந்து ஒரு பளபளக்கிற புக்கு வெளியே வருது. இதை பார்த்த உடனே இதுதான் நமக்கான ஆன்சர்னு நம்மால் கன்ஃபார்ம் பண்ணுறான். அந்த புக்கோட டைட்டில் சீக்ரெட் மேனுவல் ஆஃப் தி
ட்ரூ டிராகன்ஸ் வார் ஆர்ட். இந்த டெக்னிக் பற்றி நம்மளால் முன்னாடியே கேள்விப்பட்டதே இல்லைனாலும் இதை செக் பண்ணி பார்த்து யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்க டிசைட் பண்ணுறான். அடுத்த செகண்ட் இது யார் எழுதுனதுன்னு நம்ம ஆளுக்கு உடனே புரிஞ்சிருது. அந்த ஆர்த்தர் வேற யாரும் இல்லை, ஹீரோ கிங் கைசரோட மோஸ்ட் லாயல் நைட்டு. இதை எழுதினது ஷார்ட் அண்ட் ட்ராக்கர் தான் தெரிஞ்சதும் நம்மளால சும்மா ஷாக் ஆகி போகிறோம். இந்த ரெவலேஷன் தெரிஞ்சதும் அந்த லைப்ரரியை சும்மா சைலண்ட் ஆகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.